தலைமுறையில் தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக சென்னை சாலிகிராம் 80 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதியதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் அங்கிருக்கும் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், இந்த விபத்து அதாவது என்ன நடந்தது, இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, அது குறித்து விரிவா பேசுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்பாக போரூரில் இருந்து வடபழனியில் 80 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார். கே நகர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் சர்க்குளம் தடுத்து நிறுத்த முயற்சி சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் வேகமாக நிலை தடுமாறி சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது சென்ட்ரல் மீடியனில் மோதி இந்த பகுதியில் தான் மோதி இருக்கிறார்கள். மோதியுடன் சென்ட்ரல் மீடியனில் கூரான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் அவருடைய வயிற்றை கிழித்திருப்பதாக இந்த பகுதி சம்பவத்தை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை கடந்த 1 மணி நேரமாகவே இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சம்பந்தப்பட்ட காவலர் வந்த வாகனத்தை அடித்து உடைத்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் இப்பொழுது போக்குவரத்து என்பது கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறது. தற்பொழுது போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர் இந்த பகுதியில் வந்த சூழ்நிலையில் ஏன் இந்த சம்பவம் நடந்தது, சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கேட்கலாம். என்ன நடந்துங்கட்டா, அவன் நேரம் வந்து இருந்தான். போலீசார் அதிர்ச்சி பயந்துட்டு என்ன பண்ண, ஒருத்தர் அடிக்க போகும்போது திணறி வந்து அங்க அதுல போய் விழுந்திருக்கான். அதுல விழுந்த என்ன பண்ணா, குடலை எடுத்துட்டு நேரம் அப்படியே வைத்துட்டு அங்க போய் படுத்துக்கிட்டான். ரன்னிங்ல அப்படி போயின்னு இருக்கும்போது சரி ரன்னிங்ல போயின்னு இருக்கும்போது என்ன பண்ண, பயந்து திணறிட்டு அப்படியே அடிக்கிற வரண்டு அதுல போய் விழுந்திருக்கான். விழுந்தோன்னு என்ன பண்ணா, அவன் குடலை எடுத்துட்டு அப்படியே போய் அங்க போய் படுத்துட்டான். அப்படியே கிடந்துட்டான். அப்படியே ரன்னிங்ல பயந்துதான் இந்த போலீஸ் பார்த்தா அந்த அதிர்ச்சி 3 பேர் வந்தனால ஒரு பயம், அந்த பயத்துல அப்படியே வந்தா எதுவுமே வரல, எந்த வண்டியும் வரல, எதுவும் வரல. இப்ப இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு? அதான் இந்த சம்பவத்துல 3 பேர் வந்திருந்தாங்க. இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு தற்பொழுது போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் இப்பொழுது பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்ம செய்தி சேகரிக்க சென்ற பகுதியிலும் கூட போலீசார் தற்பொழுது அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களை கேட்கலாம். ஆனா அங்க இருந்து இந்த பசங்க வந்திருந்தாங்க, இந்த பசங்க 3 பசங்க வந்தாங்க. பின்னாடி போலீஸ்காரன் பின்னாடி துரத்திட்டு வராருன்னா, அவரு துரத்திட்டு வந்துனே இருக்காரு. வந்து முதுகுல ஒரே ஒரு அடி அடிச்சாருண்ணா, முதுகுல பின்னாடி ஒரே ஒரு அடி அடிச்சதுதான். அதுல ஜெர்காய் பசங்க அப்படியே மிரிட்டன்ல நின்ட்டானுங்க. ஆல்ரெடி வேகமா வந்து உடல அவனுங்க நின்றானுங்க. முதல்ல ஒரு பலாரம் ரெடி ஆச்சு, என்ன பண்ணானுங்க, அப்படியே சரிஞ்சு ஊந்தானுங்க கீழே. ஊந்தோன்னா அந்த சென்டர் மீடியன்ல ஷார்ப்பா இருக்கு, அதுல குத்தி குடலே வெளில வந்து போச்சு. ஸ்பாட்லயே கூட வந்துச்சு. வாமிட் வந்து பிடிச்சி பையன் அந்த இதையும் பிடிச்சி குடலையும் அப்படியே பிடிச்சி ஓரமா போறான் பையன். ஆனா அந்த பையனை ஆம்புலன்ஸும் எதுவுமே தூக்கல, ஸ்பாட்டுக்கு எந்த ஒரு போலீஸும் வரல, எந்த ஒரு ஆம்புலன்ஸும் வரல. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நாங்க இங்க மறியலும் ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, இங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர இது ஒரு நீதியோ ஒரு இதுவோ எதுவுமே வரல. போலீஸார தொடர்ந்து இது மாதிரி சார் பண்ணுறாங்க. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, தொடர்ந்து எப்பவுமே நடக்கிற சம்பவம் இது, புரியுதுங்களா? இதுக்கு அவர் இந்த பகுதியில் தான் இருந்திருக்கிறார். அதற்கான ரத்த காயங்கள் இந்த பகுதியில் இருக்கின்றன. இந்த பகுதியில் தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு குடல் வெளியே வந்த நபர் வந்து இந்த பகுதியில் இருந்திருக்கிறார். இந்த பகுதியில் தற்போது அந்த நபர் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட நபருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இங்க இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு காயங்கள் ஆயப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் இப்பொழுது ரத்த காயம் இருக்கிறதை சம்பவ இடத்தில் பார்க்க முடிகிறது. எனவே காவல்துறையினர் இது போன்ற ஒரு மிரட்டல் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்ததாக இந்த பகுதியில் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பகுதி முழுவதும் இப்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குழுமி இருக்கிறார்கள். உடனடியாக இந்த விவகாரத்தை முறையாக விசாரிக்க வேண்டும், காவல்துறையினர் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இது வந்து ரொம்ப மிகவும் அராஜகமான செயல். அதாவது என்னன்னா, ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு டிராபிக் போலீஸ் பண்ண அட்டுழியத்தினால இன்னைக்கு இளைஞருடைய உயிர் வந்து இன்னைக்கு போயிருக்கின்றது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து தண்ணி ஒயின் ஷாப் தண்ணி அடிச்சு வர இடத்துல இருந்து 10 இடம் தள்ளி நின்று போலீஸ்காரன் ஊத சொல்லி காசு வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உயிர் சேதத்தை தவிர்த்திருக்கலாம். இதுக்கு முழுக்க காரணம் காவல்துறை தான். அந்த காவல்துறை ஆட்கள் மேல கொலை முயற்சி வழங்கப்படணும். ஏன்னா முழுக்க தண்டிக்கப்படணும். இந்த வந்து இப்ப வந்து அந்த
பையனை வந்து நிறுத்தி கேஸ் போடுறது ஒரு பிரச்சனை இல்ல. சரி தப்பிச்சே போயிட்டா உடனே போலீஸ்காருக்கு அடிக்கிறது, டிராபிக் போலீஸ்க்கு அடிக்கிறது எந்த உரிமையும் கிடையாது. நம்பரை பார்த்து அவர் வழக்கு போட வேண்டிய விஷயம் தான். அப்ப அத்துமீறி நடந்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற எந்த ஒரு உயிர் சேதம் நடக்காம அரசாங்கம் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியை தற்பொழுது இன்னும் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சம்பவத்தை நேரில் பார்த்த இன்னொரு பெண்மணி இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என்ன நடந்தது சொல்லுங்க. செல்வன்ற பையன், எனக்கு அப்புறம் தான் பேர் தெரியும். அந்த பையன் யாருன்னு தெரியாது சார், எனக்கு யாருன்னு தெரியாத பசங்க தெரியுங்களா. ஓட்டிட்டு வந்த பையனை அப்படி இப்படி ஓடி வந்து வழி மறிச்சாரு. வழி மறிச்ச அந்த பசங்க நிப்பாட்டல. அப்படி போனவன அந்த கொம்பு நீட்டு கொம்பு வச்சு ஒரு அடி இங்க போறதுல ஓட்டிட்டு வந்த பையன் பேர் செல்வன், அந்த பையன் தான் அடிச்சாரு. அந்த பையனை அடிச்ச உடனே ஸ்பாட்ல அப்படியே தவறி அந்த கம்பியில போய் குத்தி விழுந்துட்டான். அம்மான்னு கத்துனது ஒரு சவுண்ட் மட்டும் தான், வேற அடுத்த சவுண்ட் இல்ல. அப்படியே கடந்தா அவன் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்க, எடுத்து வந்து இங்க போட்டுருக்காங்க பாருங்க, மொத்தமா கிடக்குது இங்க போட்டுருக்காங்க. அவ்வளவுதான், மத்தபடி யாரும் தூக்கவே இல்ல. போலீஸ் சம்பவத்தை என்ன பண்ணாங்க? போலீஸ் வந்தாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், எதுவுமே பண்ணல. நான் எனக்கு என்ன வாயில வச்சு தெரியாது, இஷ்டத்துக்கு நான் கத்தனேன், என் பிள்ளையா நினைச்சு நான் கத்தனேன், பயங்கரமா கத்தனேன். ஒரு பையன் மயக்க நிலையில அப்படியே கிடக்குறான், அவனுக்கு இங்க இருந்து ரத்தம் ஒரு பக்கத்துல, ஒரு பையன் குடல் வெளியே அப்படியே கிடக்குது. யாருமே ஆக்ஷன் எடுக்கல. எடுத்து அடிச்சு உடச்சு கத்தனதுக்கு அப்புறம் தான் வந்து கடகடன்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஒண்ணு பிடிச்சாங்க, இந்த பையன் தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இந்த பையனை கொண்டு போனாங்க ஜிஹெச்க்கு. அந்த பையன் உயிரோட இருக்கானு தெரியாது. ஆம்புலன்ஸ் இல்ல போலீஸ் கூப்பிட ஆம்புலன்ஸ், நாங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட ஆம்புலன்ஸ் வரல. அரசாங்கம் ஆம்புலன்ஸ் இருக்குன்றாங்க, ஏன் ஆம்புலன்ஸ் வரலன்னு தெரியல. எத்தனை பேர் கூப்பிட்டாங்க ஆம்புலன்ஸ், எல்லாரும் போன்ல இருந்து கூப்பிட்டோம், எந்த ஆம்புலன்ஸும் வரல. போலீஸ்காரங்க சும்மா அது உயிர் போயிடுச்சுமா, தள்ளு. ஆனா உயிரோட இருந்தாங்க அந்த பையன், 1 மணி நேரம் உயிரோட தான் இருந்தான் அந்த பையன். சத்தியமா விட்டுருக்க மாட்டாங்க. இதே நாங்க ஒரு நிமிஷம், நாம இந்த பையனோ எவனோ ஒருத்தர் தெரியாம இடிச்சிருந்தானா நீங்க எல்லாரும் ஸ்பாட்ல காலி. போலீஸ்காரனோட பையனா இருந்தா, ஆனா இருந்தது வந்து டிராபிக் போலீஸ் தான். இவங்களுக்கு அது கெட்ட பழக்கம். நானே ஒரு வாட்டி சமீபத்துல என் தம்பி கூட வெளியில போகும்போது என்ன பண்ணாருன்னா வண்டியை மடக்கினாரு. ஏன்டா வண்டியை மடக்கிறா சொன்னேன், வண்டி ஸ்டாப் பண்ணல, ஸ்பாட்ல ஒரு அடி வச்சாருங்க. இதை நெத்தில வடி அப்படியே இப்படி பண்ணிட்டான் அந்த பையன். அதாவது இந்த சம்பவத்தை பார்த்தோமானால் தொடர்ந்து இந்த பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது போலீசாருடைய வாகனத்தை பார்த்து செல்கிறோம். போலீசாருடைய வாகனத்தை இந்த பகுதியில் இருந்தவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது போலீஸ் பாதுகாப்பு இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வாகனத்தில் தான் ஆய்வாளர் சர்க்குணம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கோவப்பட்டு இந்த வாகனத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். அதற்கு பிறகு போலீசாரையும் தாக்கியதாக பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். எனவே தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக தொடர்ந்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மகாலிங்கம், இது குறித்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்க தொடர்பிலே இருங்க மகாலிங்கம். சென்னை சாலிகிராம் 80 அடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் நிலை தடுமாறி எதில் இருக்கும் தடுப்புச் சுவரில் மோதியதாக சொல்லப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார்.